ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 3/4 கப்பு கோதுமை மாவில் குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு ரவையை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடரை அரைச்சிக்கலாம். அதையும் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுறலாம். மாவு பிசைஞ்சிக்கோங்க. இது இப்போது ரெடியாக இருக்குது. ஒரு அரை மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுருங்க. தோல் உரிச்ச பாதாமியும் முந்திரி பருப்பையும் அரை மணி நேரம் பாலில் ஊற வச்சுருந்தோம். இது கூட 3 ஏலக்காயும் சேர்த்து ஊற வச்ச பாலையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். அரைச்சி வச்சிருக்கிற பாதாமும் முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு குங்குமப்பூக்கு பதிலாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதனால டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, பட் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் பால் நல்லா கெட்டியாக வரும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சூடார வச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து பூரி திரட்டிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் திரட்டிக்கலாம். இது போல் ஷேப் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா பூரியும் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிருந்தோம். மிதமான சூடில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் பூரியை சேர்த்துடலாம். மேலே எழும்பி வந்துடும். இப்போது திருப்பி போட்டும் வேக வச்சிடலாம். ரெண்டு பக்கமும் வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த மாவில் 7லேருந்து 8 பூரி செஞ்சுக்கலாம். எனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை சேர்த்துடலாம். தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. மேலே நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்துருக்கேன். இது நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான பால் பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.